நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் நடந்த கிட்னி திருட்டில் மேலும் ஒரு இடைத்தரகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே திராவிட ஆனந்த், ஸ்டான்லி மோகன், முத்துசாமி கைதான நிலையில் தற்பொழுது ரமேஷ் கண்ணன் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் தங்கமணி. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் விசைத்தறி கூலி பெண்மணிகளை குறிவைத்து இங்கு இருக்கின்ற சட்டவிரோத இடைத்தரகர்கள், கிட்னி விற்பனை இடைத்தரகர்கள் அவர்களிடம் கிட்னி விற்பனை ஈடுபட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனையை விசாரிப்பதற்காக மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி தென்மண்டல ஐஜி பிரேமானந்தா சின்ஹா தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை சார்ந்த மதுரை மாவட்ட எஸ்பி அரவிந்த், கோவை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையில 10க்கும் மேற்பட்ட டிஎஸ்பிகள், 15க்கும் மேற்பட்ட காவல் ஆய்வாளர்கள் என தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் தொடர்ந்து பள்ளிப்பாளையம் பகுதியில விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது ஏற்கனவே ஸ்டான்லி மோகன் மற்றும் திராவிட ஆனந்த் என்கின்ற இரு புரோக்கர்களையும் எஸ்ஐடி குழு கைது செய்தது. இந்த நிலையில கடந்த 3 தினங்களுக்கு முன்பு இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனையில மூளையாக செயல்பட்ட 3வது இடைத்தரகராக செயல்பட்ட அன்னை சத்யாநகர் பகுதியை சார்ந்த முத்துசாமி என்ற நபரையும் எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கைது செய்தனர். இந்த நிலையில கடந்த 4 தினங்களாக இவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனைக்கு மூளையாக, அதுவும் குறிப்பாக அரசு அதிகாரிகளை ஏமாற்றுவது போல் ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, இருப்பிட சான்றிதழ் ஆகியவைகளை போலியாக தயாரித்த கோவை மாவட்டத்தை சார்ந்த கோவை சத்தியானந்தம் காலனியை சார்ந்த ரமேஷ் கண்ணன் என்ற ஒரு இடைத்தரகரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கின்றனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து பல்வேறு ஆவணங்கள் என்பது எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளால் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. கோவை, திருப்பூர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கரூர், சேலம் ஆகிய பல்வேறு மாவட்டங்கள்ல இவர்கள் ஒரு தனியாக மையங்கள் அமைத்து அந்த மையத்தில் தான் இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனைக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் தயாரித்தது தற்பொழுது இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து 3 நபர்களை போலீசார் கைது செய்தனர். தற்பொழுது 4வது கைது செய்யப்பட்ட நபர் இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனையுடைய முக்கிய இடைத்தரகராக கருதப்பட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.